அழுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். கலங்குகின்றவர்களை பார்த்து கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகின்றார். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். அழுகிறீர்களோ? ஆதரவற்று இருக்கிறீர்களோ? கலங்குகின்றீர்களோ? கண்ணீர் வடிக்கின்றீர்களோ? உங்க கண்ணீரை துடைக்க, உங்க கலக்கத்தை தீர்க்க கர்த்தராகிய இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அழுகையோடு விண்ணப்பங்களோடு என் பிள்ளைங்க, என் ஜனங்க, நான் உண்டாக்கின என் ஜனங்க அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவாங்க. பக்தனைய தாவீது 61ஆம் சங்கீதத்தில் இப்படியாக 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உம்முடைய செட்டைகளின் மறைவினிலே வந்து அடைவேன். நீங்க கர்த்தருடைய செட்டைகளுக்குள் மறைந்து இருக்கிறீங்க, அழமாட்டீங்க. உங்களுக்கு அழக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தரினி விடமாட்டார். ஒருவேளை நீங்க சோகத்தோடு இருக்கலாம், துயரத்தோடு இருக்கலாம், இந்த காரியம் என்னை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை இருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து தான் அழக்கூடாது, அழக்கூடாது, அழவே கூடாது, அப்பா இயேசு ஆறுதல் உனக்கு தந்திடுவாரு.